ஜனவரி 27ஆம் நாள் 2013ஆம் ஆண்டு அம்மாவை முதலமைச்சர் அம்மா அவர்களை பார்க்குறக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அங்கிள். நான் ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயத்தில் ஒரு போட்டி, ஒரு விழா நடத்தினாங்க. சுவாமி விவேகானந்தருடைய 150வது பிறந்த ஆண்டை முன்னிட்டு அந்த விழா நடத்தினாங்க. அதில் 10 லட்சம் மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. போட்டி என்னன்னா, எல்லாரும் சுவாமி விவேகானந்தரோட பொன்மொழிகளை எழுதி ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயாவுக்கு அனுப்பணுங்கிறது போட்டிகள். அந்த 10 லட்சம் பேரில் 10 பேர்த்த செலக்ட் பண்ணாங்க. அந்த 10 லட்சம் பேரில் எல்லாருமே எழுதுனாங்க. நான் மட்டும் பிரைலில் எழுதி அனுப்பியிருந்தேன் அங்கிள். ஸோ அந்த 10 பேர்த்தில் என்னையும் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் முதலமைச்சர் அம்மா அவர்களிடம் வாய்ப்பு, அவங்கக்கிட்ட அவார்ட் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அங்கிள். அப்புறமா அவங்கள பார்க்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவங்க சொற்பொழிவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நான் அவங்கக்கிட்ட போய் அவார்ட் வாங்கினேன். அவார்ட் வாங்கும்போது என்னை கட்டி பிடிச்சி என் தலையில் முத்தம் வச்சாங்க. அப்புறம் என்னை ஆசீர்வாதம் பண்ணாங்க. நல்லா வளரணும் அப்படின்னு சொன்னாங்க அங்கிள். ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு அங்கிள். இன்னைக்கு அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு பாரமாக இருக்குது அங்கிள், ஏதோ ஒன்று இழந்த மாதிரி. ஏன்னா அம்மாவை நான் திருப்பியும் பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தேன் அங்கிள். அது முடியாமல் போயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்கு அங்கிள். ஏதோ ஒன்று இழந்த மாதிரி ஒரு பாரம்.